1 கப் புதினா இலை, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் போல் கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் மிளகையும் ஒன்று சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்ததை ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தை போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு புதினா இலையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தால் போதும். இதையும் தனியாக ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். முதல்ல உளுந்து, மிளகு, பெருங்காயம் இந்த மூணையும் ஒன்று சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் புதினாவை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல அரைச்சி வச்ச உளுந்து, மிளகு, பெருங்காயத்தூள் பொடியும் இந்த புதினாவோட சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாங்க. இது தோசை, இட்லி, சூடான சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.